إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் முன்னால் அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அல்லாஹுடைய பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய தூதர் முஹம்மது அவர்கள் மீது, இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார் மற்றும் தோழர்கள் மீது அல்லாஹுடைய நிரந்தரமான ஸலவாத்துகளும் சலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுடைய பயத்தை, தக்வாவை நினைவூட்டியவனாக, உபதேசம் செய்தவனாக இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது பாவங்களை மன்னிப்பானாக. காசா மக்களுக்கு அல்லாஹு தஆலா உதவி செய்தருள்வானாக. இஸ்லாமையும் முஸ்லிம்களையும் அழிக்க நினைக்கக்கூடிய யஹூதிகளுக்கு, எதிரிகளுக்கு அழிவையும் நஷ்டத்தையும் தோல்வியையும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. ஆமீன். மதிப்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வெள்ளிக்கிழமைக்கு எத்தகைய முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள், இதற்காக எத்தகைய விசேஷமான அமல்களை செய்தார்கள் என்பதை பற்றி சென்ற குத்பாவிலே நாம் பார்த்தபோது, குறிப்பாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமையினுடைய அதிகாலை தொழுகை, அந்த ஃபஜ்ர் தொழுகைக்காக 2 சூறாக்களை தேர்வு செய்து வைத்திருந்தார்கள். அந்த சூறாக்களை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளெல்லாம் பயணத்தில் இருந்தாலே தவிர, உள்ளூரில் இருக்கும்போது வாழ்நாளெல்லாம் வெள்ளிக்கிழமை காலையில் ஃபஜ்ர் தொழுகையில் முதல் ரக்காத்தில் சூரா சஜிதாவை முழுமையாகவும், இரண்டாவது ரக்காத்தில் சூரா அத்தஹர், சூரா அல் இன்சானை முழுமையாகவும் ஓதும் வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் வயதானவர்கள் இருந்தார்கள், நோயாளிகள் இருந்தார்கள், நம்மை விட கடினமான கூலி வேலை செய்யக்கூடிய, வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்திற்கு சிரமப்படக்கூடிய தோழர்களும் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகைய சாக்கு போக்குகளை எல்லாம் கூறி தொழுகையை கத்தரிக்கக்கூடியவர்களாக, தொழுகையை அல்லாஹ்வுடைய வழிகாட்டலுக்கு மாற்றமாக அமைத்துக் கொள்பவர்களாக இருக்கவில்லை. அவர்களுடைய தோழர்களும் அப்படித்தான். ஏனென்றால் சகோதரர்களே, நாம் படைக்கப்பட்டது இந்த இபாதத்திற்குத்தான், நாம் இந்த உலகத்தில் இருப்பது இந்த இபாதத்திற்குத்தான். நம்முடைய கபருடைய வாழ்க்கை நமக்கு சரியாக வேண்டுமா? இந்த இபாதத்தை கொண்டுதான். சரியாகுவது மட்டுமல்ல, அந்த கபருடைய வாழ்க்கை சொர்க்கத்தின் இன்பமாக மாற வேண்டும் என்றால் மஹ்ஷருடைய மகத்தான பயங்கரமான அமளிகள், எந்த நாளுடைய திடுக்கத்தால் குழந்தைகளின் முடி நரைத்து விடுமோ, فَكَيْفَ تَتَّقُونَ إِنْ كَفَرْتُمْ يَوْمًا يَجْعَلُ الْوِلْدَانَ شِيبًا السَّمَاءُ مُنْفَطِرٌ بِهِ. நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாமா? உங்களுக்கு நடுக்கம் வரவில்லையா? உங்களுக்கு அச்சம் வரவில்லையா? எந்த நாளில் குழந்தைகள் எல்லாம் வயோதிகர்களாக ஆகிவிடுவார்களோ, வானம் வெடித்து சிதறமோ, அந்த நாளுடைய பயம் உங்களுக்கு எப்போது வரும், எப்படி வரும்? அன்ற நாளில் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறார். யா அய்யுஹன் நாசு தக்கூ ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம் யௌம தரவுனஹா தذهل குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத் وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. அல்லாஹ் கேட்கிறார், மக்களே
மறுமையின் திடுக்கத்தை பயந்து கொள்ளுங்கள். அது மிக பயங்கரமான திடுக்கம். அந்த நாளில் பால் கொடுக்கக்கூடிய தாய் தனது குழந்தையை மறந்து விடுவாள். கற்பத்தில் குழந்தையை சுமந்திருக்கும் பெண் தனது கற்பத்தை ஈண்டெடுத்து விடுவாள். மக்கள் எல்லாம் மயக்கமுற்றவர்களாக இருப்பார்கள். நபியே, நீங்கள் அதை பார்ப்பீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், போதையின் மயக்கம் அல்ல, அல்லாஹ்வின் தண்டனையின் பயம் அவர்களை அப்படி ஆக்கி இருக்கும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகைய இபாதத்துகளை முக்கியத்துவத்தோடு அதை பேணுதலோடு செய்தார்கள். இன்று நம்முடைய ஒரு விசித்திரமான போக்கு என்ன தெரியுமா? யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அமல்களை நியமமாக தொடர்ச்சியாக செய்து வழிகாட்டினார்களோ அதற்கு மதிப்பு கொடுக்க மாட்டோம். ஆனால் நாமே எதை சடங்காக உருவாக்கி கொண்டோமோ, நாமே எதை சடங்காக சம்பிரதாயமாக உருவாக்கி கொண்டோமோ அதை பற்றி பிடித்துக் கொள்வோம். அதில் எவ்விதமான சமரசத்தையும் செய்து கொள்ள தயாரில்லை. அதில் எதையும் குறைக்க மாட்டோம். திருமணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பத்திரிகை, அது ஒரு முசீபத். அந்த பத்திரிகையில் பெயர் போடவில்லை என்றால் அதில் ஒரு முசீபத். பத்திரிகை கொடுக்கவில்லை என்றால் அது ஒரு முசீபத். இப்படி ஒரு உதாரணம் அல்ல, வாழ்க்கையில் பல உதாரணங்களை எடுத்துக்கொள்ளலாம். இந்த மௌலூது, மீலாது, கத்தம் பாத்தியா செய்பவர்களை பாருங்கள். தொழுகை தவறும், கவலை இருக்காது. இன்னும் முஹ்கம் ஃபர்லான கட்டாய கடமையாக்கப்பட்ட வழிபாடுகளில் பிரச்சனைகள் ஏற்படும். அவற்றுக்கெல்லாம் சத்தம் வராது. ஆனால் அவர்களுடைய மௌலூது, மீலாது சடங்குகளிலே கொஞ்சம் ஏதாவது முன்பின் ஆகிவிட்டால் அவ்வளவுதான், கியாமத்தையே உண்டாக்கி விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹு தஆலா நம்மை இபாதத்துக்கு தான் படைத்தான். இந்த இபாதத்தை கொண்டுதான் நமக்கு ஆகிரத், அந்த மறுமையின் மஹ்ஷர் நாளிலே நமக்கு பாதுகாப்பு. ஜஸாஅன் பிமா குன்தும் தஅமலூன். நாளை சொர்க்கத்திற்கு செல்லும் பொழுது மலக்குகள் வாழ்த்துவார்கள், நீ செய்த அமலின் புண்ணியத்தால் அல்லாஹ் உனக்கு கூலி கொடுத்திருக்கிறான், அந்த சொர்க்கத்தை அனுபவிக்க உள்ளே செல் என்று. நாம் சம்பாதித்த பணத்தை கொண்டா, நாம் சம்பாதித்த பெயர் புகழை கொண்டா? அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி இருக்கையில் இந்த இபாதத்துக்காக ஒருவன் சோம்பேறித்தனம் காட்டுவானேயானால், அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிய இபாதத்தை முழுமையாக செய்வதிலே சாக்கு போக்குகளை கூறி அலட்சியம் செய்வானே ஆனால் அவன் எத்தகைய பெரிய நஷ்டவாளி என்று யோசித்து பாருங்கள். யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய இபாதத், எதற்கு அல்லாஹ் நம்மை படைத்தானோ, எதை கொண்டு அல்லாஹு தஆலா நமக்கு சொர்க்கத்தை தரப்போகிறானோ, மகத்தான அந்த மறுமையின் வெற்றிமிக்க வாழ்க்கை இருக்கிறதோ, அந்த சொர்க்கத்துக்குரிய அமலை செய்வதிலே எத்தகைய கவனக்குறைவு, அலட்சியம், சோம்பேறித்தனம், எப்பேற்பட்ட சாக்கு போக்குகள் அல்லாஹ் மன்னிப்பானாக. சகோதரர்களே, ஏன் இந்த சூரா சஜிதாவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் எல்லாம் ஓதினார்கள்? நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த சூரா சஜிதா ஒரு முஃமினுடைய ஈமானை அதிகப்படுத்தக்கூடியது. அவனுக்கு ஆகிரத்தை கண்முன் கொண்டு வந்து நிறுத்தக்கூடியது. அவன் ஏன் படைக்கப்பட்டான் என்பதை அவனுக்கு நினைவூட்டுகிறது. முஃமின் எப்படி இருக்க வேண்டும், காஃபிர் எப்படி இருப்பான் என்பதை அல்லாஹு தஆலா அடையாளம் காட்டி வர்ணனை கூறி தெளிவுபடுத்துகின்றான். நீ முடிவு செய்து கொள், நீ முஃமினா, நீ இப்படி இருக்க வேண்டும். நீ இந்த தன்மையில் இருந்தால் உனது பெயர் முஃமினாக நீ வைத்துக் கொண்டாலும், உனது பெயரை நீ முஸ்லிம் என்று வைத்துக் கொண்டாலும் உனக்கு அந்த ஈமான் கிடைக்காது, உனக்கு அந்த இஸ்லாம் கிடைக்காது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். 11வது வசனம். நேற்று முந்தைய அமர்விலே 10 வசனங்கள் வரை பார்த்தோம். அல்லாஹு தஆலா மூத்தை நினைவூட்டுகின்றான். நபியே, சொல்லுங்கள் இந்த மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும், நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டீர்கள்? இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து நீங்கள் சாதித்து விட்டு மரணத்தை வென்றுவிட முடியுமா?
குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும். உங்களுக்கு முடிவு செய்யப்பட்ட வானவர் வருவார், உங்களை உயிர் கைப்பற்றியே தீருவார். பிறகு என்ன நடக்க போகிறது? சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். உங்களது ரப்புக்கு முன்னால் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். இந்த ஒரு வசனத்தை சிந்தியுங்கள். அல்லாஹ்விற்கு முன்னால் நிறுத்தப்படுவோமே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார். அல்லாஹ் நேரடியாக பேசுவார். வலது பக்கம் திரும்பினாலும் அமல், இடது பக்கம் திரும்பினாலும் அமல். முன்னால் சொர்க்கம். என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். வாழ்க்கையை எப்படி செலவழித்தாய்? வாலிபத்தை எப்படி செலவழித்தாய்? பொருளை எப்படி சம்பாதித்தாய்? எப்படி செலவழித்தாய்? மார்க்கத்தை தெரிந்து அதன்படி என்ன அமல் செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். தப்பிக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். உங்களது ரப்பிடத்திலே நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் என்று கூறிவிட்டு, ஒரு பக்கம் மூமின்களாகிய நமக்கு நம்பிக்கையை வலுவூட்டுகின்றான். காஃபிர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாகிசு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம். நபியே, இன்று இந்த காஃபிர்கள், இந்த முஷ்ரிக்குகள், இந்த யஹூதிகள், இந்த நஸ்ரானிகள், இந்த கொலைகார பாவிகள் செய்யக்கூடிய அழிச்சாட்டியத்தால் அவர்கள் நாளை மறுமையிலே தப்பித்து விடுவார்கள் என்று நினைத்து விட வேண்டாம். இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை. நீங்கள் பார்ப்பீர்கள் நபியே, இதில் முஜ்ரிமூன், இந்த குற்றவாளிகள் எல்லாம் நாளை மறுமையிலே வருவார்கள். நாகிசு ரூஸிஹிம், தங்களது தலைகளை தொங்க போட்டிருப்பார்கள், தாழ்த்தி இருப்பார்கள். இன்த ரப்பிஹிம், தங்களது ரப்புக்கு முன்னால் நிறுத்தப்பட்டிருப்பார்கள். ரப்பனா அபுஸர்னா, அப்போது அல்லாஹ்விடத்திலே கதறுவார்கள், எங்கள் ரப்பே, நாங்கள் பார்த்து கொண்டோம், நபிமார்கள் சொன்னதையெல்லாம் உண்மை என்று இப்போது கண்டுகொண்டோம். வஸமிஅனா, அவர்கள் கூறிய அந்த எச்சரிக்கைகளை இப்போது நீ செய்வதை, நீ சொல்வதை நாங்கள் கேட்டுக்கொண்டோம். ஃபர்ஜினா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன், எங்களை திரும்ப அனுப்பு உலகத்திற்கு, நாங்கள் நல்லமல் செய்து வருவோம். அல்லாஹு அக்பர். முடியாது சகோதரர்களே, முடியாது, ஒருபோதும் முடியாது. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், வலவ் ஷிஅனா லஆதைனா குல்ல நஃப்ஸின் ஹுதாஹா வலாக்கின் ஹக்கல் கௌலு மின்னி லஅம்லஅன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன்னாஸ் அஜ்மஈன். இந்த சொர்க்கம் மூமினுடைய நிரந்தரமான இல்லமாக அமையப் போகிறதோ, எந்த நரகம் காஃபிர், முஷ்ரிக், யஹூதி, நஸ்ரானி, முனாஃபிக்குடைய நிரந்தர தங்குமிடமாக ஆகப் போகிறதோ, அல்லாஹ் சொல்கிறான், நாம் நாடி இருந்தால் வலுக்கட்டாயமாக ஒவ்வொருவரையும் மூமினாக ஆக்கி இருக்க முடியும். அல்லாஹ்வுக்கு அது சிரமமானதல்ல. ஆனால் அல்லாஹு தஆலா அப்படி அவன் விரும்பவில்லை. உன்னுடைய விருப்பத்தால், உன்னுடைய ஆசையோடு நீ ஈமான் கொள்ள வேண்டும். நீ என்னை பயந்து நீ ஈமான் கொள்ள வேண்டும். வலுக்கட்டாயமாக ஈமான் கொள்ள வைப்பது நம்முடைய விதி அல்ல. சொல்கிறான், வலாக்கின் ஹக்கல் கௌல், நான் முடிவு செய்து விட்டேன், என் புறத்திலிருந்து வார்த்தை முடிவாகிவிட்டது. மனிதர்கள் செய்கின்ற பாவத்தினால், ஜின்கள் செய்கின்ற பாவத்தினால் நரகத்தை கண்டிப்பாக பாவம் செய்த ஜின்களாலும் பாவம் செய்த மனிதர்களாலும் நிரப்புவோம் என்று. பிறகு அல்லாஹு தஆலா அந்த மறுமையில் அந்த குஃபார்களுக்கு, அந்த முஷ்ரிக்குகளுக்கு சொல்லக்கூடிய சொல்லை சொல்லி காட்டுகிறான். ஃபதூகு பிமா நஸீதும் லிகா யௌமிக்கும் ஹாதா, இன்றைய நாளில் உங்கள் இறைவனை சந்திக்க வேண்டும் என்பதை மறந்தீர்கள் அல்லவா, சுவைத்துக் கொள்ளுங்கள். எதை சுவைக்க வைப்பான் அல்லாஹு தஆலா? அல்லாஹு அக்பர். நரகத்தின் அந்த துன்பப்படக்கூடிய வேதனைகளை அனுபவிக்கக்கூடிய நரகவாசிகளின் சீல் சலங்களை அல்லாஹு தஆலா குடிக்க கொடுப்பான். கேவலமான உணவுகள், துர்நாற்றத்தால் கேவலமானது, கடுமையாக சூடேறியது, கடுமையாக சூடேறியது. அதற்கு மேல் ஒரு சூடு கிடையாது. அல்லாஹு தஆலா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா அல் காஷியாவிலே ஓதுவார்கள். இதே ஜும்ஆவிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், துஸ்கா மின் ஐனின் ஆனியா, துஸ்கா மின் ஐனின் ஆனியா. ஆனியா என்றால் என்ன? ஒன்று கடினமான குளிர்ச்சி, அதற்கு மேல் குளுமை
முழுமைப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட குளிர்ச்சியான பானம் எப்படி குடிக்க முடியும்? இன்னொரு பானம் இருக்கும், கடுமையாக சூடேற்றப்பட்டது, கடுமையான சூடேற்றப்பட்டது. சகோதரர்களே, அந்த பானம் ஒரு தூரத்தில் இருக்கும் போது அதிலிருந்து வரக்கூடிய ஜுவாலை, அந்த ஆவி, தஷ்வில் வுஜூஹ் பிஸ ஷராப் வஸாஅத் முர்தஃபகா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்ஆவிலே சூரத்துல் கஹ்ஃபிலே ஓதிய வசனம். அவர்களது முகங்களை எல்லாம் சுட்டெரித்துவிடும், பொசுக்கிவிடும். அதை அனுபவிக்கவே முடியாது. ஸாஅத் முர்தஃபகா, எப்படி அனுபவிப்பான் அதை? நாற்றம், பயங்கரமான துர்நாற்றம், பயங்கரமான கொதி. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்க சுவைத்து பாருங்கள். ஃபதூகு பிமா நஸீதும் லிகா யௌமிக்கும் ஹாதா. அல்லாஹ் சொல்வான், இன்னா நஸீனாக்கும், இப்போது நாம் உங்களை விட்டு விடுவோம். அங்கே மறுமையில் கதறுவதால், கத்துவதால், ரப்பி ரப்பி என்று கூப்பாடு போடுவதால் ஒன்றும் நடக்கப் போவது கிடையாது. அல்லாஹ் சொல்லி விடுவான், நீங்கள் கேவலம் அடையுங்கள், நீங்கள் இஹ்ஸவு வலா துகல்லிமூன், கேவலப்படுங்கள், என்னிடத்தில் பேசவே பேசாதீர்கள் என்று. நாளை மறுமையிலே அல்லாஹ்வின் அடியார்களே, காஃபிர்களுடைய அஸாபுகளிலே ஒரு பெரிய அஸாப் என்ன தெரியுமா? என்ன அஸாப் தெரியுமா? சூரத்துல் முத்தஃபிஃபீனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், கல்லா இன்னஹும் அர் ரப்பிஹிம் யௌமஇதில் லமஹ்ஜூபூன். கல்லா இன்னஹும் அர் ரப்பிஹிம் யௌமஇதில் லமஹ்ஜூபூன். அஸாபிலேயே பெரிய அஸாப். நீங்கள் நினைப்பீர்கள், இவ்வளவு பயங்கரமான நெருப்பை விட, விஷ ஜந்துக்களை விட வேற என்ன அஸாபு பெரிய அஸாபாக இருக்க முடியும் என்று. சகோதரர்களே, இனி எங்களது ரப்பிடத்திலே நாங்கள் பேச முடியாது, அவன் எங்களை பார்க்க மாட்டான், அவன் கைவிட்டு விட்டான் என்று அந்த காஃபிர்கள் உணரும் பொழுது, அந்த நரகவாசிகள் உணரும் பொழுது கதறுவார்கள் பாருங்கள், அழுது அழுது துடிப்பார்கள் பாருங்கள். அது அவர்களுக்கு அஸாபிலேயே பெரிய அஸாபாக இருக்கும். எப்படி மூமின்களுக்கு அல்லாஹுவை பார்ப்பது சொர்க்க இன்பங்களிலேயே பெரிய இன்பமோ, மகத்தான இன்பமோ, ஹூரை விட, தங்கம் வெள்ளியினால் கட்டப்பட்ட மாளிகைகளை விட, தேனாரை விட, பாலாரை விட, பல வகையான பழங்களை விட, மறுமையில் சொர்க்கத்தில் அல்லாஹுவின் திருமுகத்தை அவனது பொருத்தத்தோடு பார்ப்பது மூமின்களுக்கு எப்படி மகத்தான இன்பமாக இருக்குமோ, அதுபோன்று காஃபிர்களுக்கு மிக கடினமான வேதனையை கொடுக்கும். தங்களது ரப்பை இனி அவர்கள் அணுக முடியாது, அவனிடத்திலே பேச முடியாது, அவன் விட்டுவிட்டான், அவன் இனி நமது குரலை கேட்க மாட்டான், இனி முடிந்தது நம்முடைய கதை என்று அவர்களுக்கு சீல் வைக்கப்படும் அல்லவா? அதை நினைத்து அவ்வளவு துடிப்பார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னா நஸீனாக்கும், அவ்வளவுதான், இந்த நரகத்தில் நாம் உங்களை விட்டு விடுவோம். வதூகு அஸாபல் குல்தி பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்த பாவங்களின் காரணமாக நிரந்தரமான அஸாபை சுவைத்து பாருங்கள். அல்லாஹு தஆலா இப்படி ஒரு பக்கம் மறுமையில் காஃபிர்கள் படக்கூடிய துன்பங்களை, அந்த மறுமையின் நரக வேதனைகளை சொல்லி காட்டிவிட்டு மூமின்களாகிய நம்மை முன்னோக்குகிறான். பாருங்கள், இன்னமா யுமினு பிஆயாத்தினா அல்லதீன இதா ذுக்கிரு பிஹா خرூ சுஜ்ஜதா வஸப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம் வஹும் லா யஸ்தக்பிரூன். எத்தகைய மகத்தான சூராவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்ஆவுடைய ஃபஜ்ருக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், ஃபஜ்ர் தொழுகையில் மிக மகத்தான தொழுகை. இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, மலக்குகளை விசேஷமாக அல்லாஹ் ஆஜர்படுத்துகின்ற தொழுகை. அந்த தொழுகையிலே இந்த வசனத்தை மூமின்களுக்கு ஓதி காட்டினார்கள். என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், நம்முடைய இந்த வேத வசனங்களை கொண்டு நம்பிக்கை கொள்பவர்கள் யார் தெரியுமா? அவர்களுக்கு குர்ஆனை கொண்டு, வேத வசனங்களை கொண்டு உபதேசம் செய்யப்பட்டால் உடனே ஏற்றுக்கொள்வார்கள், பயந்து விடுவார்கள், பணிந்து விடுவார்கள், சஜிதாவிலே விழுந்து விடுவார்கள், அல்லாஹ்வை துதிப்பார்கள், துதிப்பார்கள், துதித்துக் கொண்டே இருப்பார்கள். வஹும் லா யஸ்தக்பிரூன், ஒருபோதும் அவர்கள் அகந்தை, ஆணவம் கொள்ள மாட்டார்கள், பெருமை அடிக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய கலாமுக்கு முன்னால் பணிவதை தவிர வேறு அடையாளம் அவர்களிடத்திலே இருக்காது. எப்பேற்பட்ட மகத்தான அந்த வர்ணனை பாருங்கள். மூமின்களை அல்லாஹ் எப்படி நேசிக்கிறான். அது மட்டுமா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி,
அவர்களுடைய விழாக்கள் படுக்கைகளை விட்டு தூரமாக இருக்கும். மக்கள் எல்லாம் இரவு நேரங்களிலே இன்பமாக தூங்கி சுகம் பெறுவதை வழமையாக்கி வைத்திருக்கும் போது அவர்கள் இரவிலே அல்லாஹ்வுடைய பயத்தில் நின்று தொழுது அழுது அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை வேண்டுவதையும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவதையும் அவர்கள் அப்படியே இன்பமாக பார்ப்பார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்களது விழாக்கள் படுக்கையிலிருந்து தூரமாக இருக்கும். யதுஊன ரப்பஹும், தங்களது ரப்பிடத்திலே துஆ செய்து கொண்டிருப்பார்கள். ஹௌஃபன் வ தமஆ, ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் ஆசை. அல்லாஹ் சொல்கிறான், வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த செல்வத்திலே தான தர்மங்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். 3 அடையாளங்களை அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு குறிப்பாக இந்த வசனங்களிலே இந்த சூறாவிலே செய்தியாக சொல்கிறான். ஒன்று என்ன? அல்லாஹ்வுடைய வேதத்தோடு தொடர்போடு இரு, இதை ஓது, இதை உணரு, இதை சிந்தி, இதனுடைய கருத்துக்களை உள்வாங்கு, இதனுடைய எச்சரிக்கைகளை கேட்டு நீ கண்ணீர் சிந்த அழு, இதனுடைய சுப செய்திகளை கேட்டு நீ மகிழ்ச்சி அடை. குர்ஆன் உள்ளங்களை மாற்ற வேண்டும். குர்ஆன் உள்ளங்களிலே உணர்வுகளை கொண்டு வர வேண்டும். கண்களிலே அழுகையை கொண்டு வர வேண்டும். திடுக்கத்தை, பயத்தை கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதம் ஓதி காட்டப்பட்டு விட்டால் அவ்வளவுதான். அதை ஒரு மூமினால் மீற முடியாது. அவன்தான் மூமின். உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சபையிலே ஒரு சம்பவம் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். மகத்தான கலீஃபா, நீதமிக்க கலீஃபா. அந்த சபையிலே ஒருவர் கலீஃபா உமரை பார்த்து, நீ நீதமும் செலுத்துவதில்லை, தர்மமும் கொடுப்பதில்லை, உரியவர்களின் உரிமையையும் கொடுப்பதில்லை என்று உளறி விடுகிறார். எப்படி இருக்கும்? கலீஃபா உமர் சாட்டை எடுத்து விட்டார்கள். அங்கே இருந்த ஒரு நபித்தோழர் ஒரே ஒரு வசனத்தை ஓதினார்கள். خذل العفو وأمر بالعرف وأعرض عن الجاهلين. சூரா ஆராஃபுடைய வசனம், சூரா ஆராஃபுடைய 199வது வசனம். நபி உமரே, அல்லாஹ் சொல்கிறான், மன்னிப்பை பற்றி பிடியுங்கள், நன்மையை ஏவுங்கள், அறியாத மக்கள் பேசும் பேச்சுக்களை விட்டு விடுங்கள் என்று. அவ்வளவுதான், முடிச்சு. உமரின் கோபத்தை ஒரு வசனம் மாற்றிவிட்டது. அல்லாஹ் சொல்கிறார், அந்த சஹாபி அறிவித்து விட்டு, அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகளுக்குள் நிற்கக்கூடியவராக உமர் இருந்தார் என்று. இன்று நமக்கு சொல்ல முடியுமா? சட்டத்தை சொன்னால், எனக்கு தெரியும் சட்டம், நீ போங்க. எனக்கே குர்ஆன் சொல்லிக் கொடுக்க வந்துட்டீங்களா? எனக்கே சட்டம் சொல்லிக் கொடுக்க வந்துட்டீங்களா? எங்களுக்கு தெரியும் இந்த சட்டத்தை எப்படி எங்க பின்பற்றணும்னு. நீங்க போங்க, நீங்க போங்க, நீங்க ரொம்ப படிச்சிட்டீங்க, நீங்க போங்க. எப்பேற்பட்ட குஃப்ருகளை, நயவஞ்சகங்களை உள்ளத்திலே மறைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லது நம்மை அறியாமல் குஃப்ரை, நயவஞ்சகத்தை ஷைத்தான் நமது நாவிலே பேச வைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாப்பானா. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மூமின்கள் யார்? வேதத்திற்கு முன்னால் கட்டுப்படக்கூடியவர்கள். மூமின்கள் யார்? சுஜூதில் பணிந்து விழுந்து விடுவார்கள், அல்லாஹ்வை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் யார்? இரவு வணக்கங்களிலே கவனம் செலுத்துவார்கள். அறிஞர்கள் பல விளக்கங்களை சொல்கிறார்கள். மகரிபுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை, மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையிலே தொழுவது, அல்லது இஷாவிற்கு பிறகு சில ரக்காத்துகள் தொழுவது, யார் இதை சரியாக செய்து விடுகிறார்களோ, குறைந்தபட்சம் மகரிபு தொழுகையை, இஷா தொழுகையை யார் சரியாக தொழுது விடுகிறார்களோ, அதற்கு பின் சில ரக்காத்துகளை தொழுது விடுகிறார்களோ, அவர்களுக்கு இந்த வசனம் பொருந்தும். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜி, குறைந்தபட்சம். பிறகு இஷாவுக்கு பிறகு எவ்வளவு அவருக்கு முடியுமோ, அவர் எத்தனை ரக்காத்துகளை தொழுவாரோ, இந்த வசனங்களுக்கு உரியவராக ஆகிவிடுகின்றார். பிறகு என்ன? அல்லாஹ்வுடைய பாதையிலே ஏழை எளியவர்கள், உறவுகள் இல்லாதவர்களுக்கு தர்மம் செய்வது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இத்தகைய மக்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமையின் கண் குளிர்ச்சிகளை எப்படியெல்லாம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் என்பதை யாரும் அறிய மாட்டார்கள். ஃபலா தஅலமு நஃப்சும் மா உக்ஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, எத்தகைய மகத்தான வசனம்.
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள், இன்னல்லாஹ அஅத்த லிஇபாதிஹி இன்னி அஅதத்து லிஇபாதிய ஸாலிஹீன மா லா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா خطر அலா கல்பி பஷர். நான் எனது அடியார்களுக்காக கண்கள் பார்த்திராத, காதுகள் கேட்டிராத, எந்த மனிதனின் உள்ளத்திலும் உதித்திராத பேரின்ப வாக்கியங்களை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக சொல்லிவிட்டு, இதை நீங்கள் குர்ஆனிலே ஓத வேண்டும் என்றால் இந்த வசனத்தை ஓதிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள். சகோதரர்களே, இப்படிப்பட்ட மகத்தான செய்திகளை இந்த சூறாக்கள் கொடுக்கின்றன. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும், அதுவும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த நேரத்தில் இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள், ஏன் இந்த தொழுகைக்கு இந்த சூறாவை தேர்ந்தெடுத்தார்கள், ஏன் இந்த நாளிலே இப்படிப்பட்ட அமல்களை செய்தார்கள், இவையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டியது. நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய அந்த சிந்தனைகள், நமக்கு மார்க்க பற்றை தரக்கூடியது, நம்முடைய ஆகிரத்தை நினைவூட்டக்கூடியது, நமக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் உண்டான அந்த ஈமானிய உறவை இந்த சிந்தனைகள் புதுப்பித்துக் கொண்டே இருக்கும், மேம்படுத்திக் கொண்டே இருக்கும், வலுப்படுத்திக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்று அறிந்து பின்பற்றக்கூடிய நற்பாக்கியத்தை தந்தருள்வானாக. அல்லாஹ் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஈமானையும் இஸ்லாமையும் தந்தருள்வானாக. அல்லாஹு தஆலா உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களையும் மூமின்களையும் பாதுகாத்து அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.